ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் தனுஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ராயன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நடிகர் தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரிச்சிருக்கிறாங்க. இது தனுஷின் 50வது படம் என்பது குறிப்பிடத்தக்கது. தனுஷுடன் இணைந்து காளிதாஸ் ஜெயராம், பிரகாஷ் ராஜ், சந்தீப் கிஷான், எஸ்ஜே சூர்யா, செல்வராகவன், சரவணன், துசரா விஜயன், அனிகா சுரேந்திரன், அபர்ணா பாலமுரளி, வரலட்சுமி சரத்குமார் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காத்தவராயன் என்கின்ற தனுஷ், முத்துவேல் ராயன் என்கின்ற சந்தீப் கிஷான், மாணிக்கவேல் ராயன் என்கின்ற காளிதாஸ் ஜெயராம் ஆகிய மூவரும் சகோதரர்கள். இவர்களின் ஒரே தங்கை துசரா விஜயன். சின்ன வயதிலேயே பெற்றோர்கள் ராயனிடம் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். சென்ற தாய் தந்தை வரவே இல்லை. என்ன ஆனார்கள் என்றும் தெரியாமல் பூசாரி வீட்டில் தங்குகின்றனர். பூசாரி தன் தங்கையை விற்பதை அறிந்து அவரை கொலை செய்துவிட்டு தம்பி தங்கையுடன் சிறு வயதிலேயே சென்னைக்கு வருகின்றார். அங்கு செல்வராகவன் உதவியுடன் வேலைக்கு சேர்ந்து தம்பிகள் தங்கைகளை காப்பாற்றி வருகின்றார். ராயன் பெரியவன் ஆனதும் ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல் நடத்தி குடும்பத்திற்கு அண்ணனாக மட்டுமல்லாமல் ஒரு அப்பாவாகவும் இருந்து தன் இரு தம்பிகளையும் தங்கையையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகின்றார். சென்னையின் பிரபல ரவுடியின் மகன் சேது என்கின்ற எஸ்ஜே சூர்யா தனது தந்தையை கொன்ற துரை என்கின்ற சரவணனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று காத்திருக்கின்றார். இவர்களுக்கு இடையில் எப்படியாவது மோதலை ஏற்படுத்தி அவர்களை மொத்தமாக அழிக்க நினைக்கின்றார் போலீஸ் அதிகாரியான பிரகாஷ் ராஜ். இந்த சூழ்நிலையில் இரண்டாவது தம்பியான முத்துவேல் ராயன் குடித்துவிட்டு அடுத்தடுத்து பிரச்சனைகளை இழுத்து வருகின்றான். அப்படி வரும் ஒரு முக்கிய பிரச்சனையில் ஏரியாவின் முக்கிய புள்ளியான துரையின் மகன் ராயன் தம்பி சந்தீப்பால் கொல்லப்படுகின்றான். அதற்கு பழி தீர்க்க துரை கும்பல் முத்துவை கொலை செய்வதற்கு திட்டமிட முந்திக் கொள்ளும் காத்தவராயன் தன் தம்பிகளோடு சேர்ந்து துரையையும் துரை கும்பலையும் ஒட்டுமொத்தமாக கொல்கின்றான். துரையை கொன்றவர்கள் யார் என்று சேதுவான எஸ்ஜே சூர்யாவும் போலீஸ் அதிகாரியான பிரகாஷ் ராஜும் தேடுகின்றார்கள். ராயன் துரையை கொன்றதால் ராயனை எங்கு கொண்டு நிறுத்தியது? இறுதியில் ராயன் நிலை என்ன ஆனது? இதற்கு இடையில் பெரும் திட்டத்துடன் களமிறங்கும் போலீஸ் அதிகாரியின் சூழ்ச்சி நிறைவேறியதா? இந்த கலவரத்தின் நடுவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ராயன் தங்கை திருமணம் என்ன ஆனது? துரையை கொலை செய்தது ராயன்தான் என தெரிந்த எஸ்ஜே சூர்யா ராயனை என்ன செய்தார் என்ற இந்த கேள்விகளுக்கான பதிலே இந்த படத்தின் மீதக்கதை. கடந்த 2017ஆம் ஆண்டு வெளியான பாண்டி படம் மூலம் இயக்குனர் அவதாரம் எடுத்த நடிகர் தனுஷ் அதன் பிறகு 7 ஆண்டுகள் கழித்து தனுஷ் இயக்கத்தில் 2வது படமாக ராயன் வெளியாகியிருக்கின்றது. இயக்குனராகவும் நடிகராகவும் மிரட்டியிருக்கின்றார் தனுஷ். தனுஷ் தம்பிகளாக சந்தீப் கிஷான், காளிதாஸ் ஜெயராம் இருவரும் சிறப்பாக நடித்துள்ளார்கள். தங்கையாக துசரா விஜயன் சிறப்பான நடிப்பை கொடுத்து கைதட்டல் பெறுகின்றார். போலீஸ் அதிகாரியாக பிரகாஷ் ராஜ் சிறப்பாக நடித்துள்ளார். செல்வராகவன் கேரக்டர் அருமை, அதை சிறப்பாக செய்துள்ளார். எஸ்ஜே சூர்யா வில்லனாக நன்றாக நடித்துள்ளார். வரலட்சுமி சரத்குமார் நடிப்பு அருமை. அபர்ணா பாலமுரளி நடிப்பு சிறப்பாக இருந்தது. மற்றும் இதில் நடித்த அனைவருமே கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார்கள். ஏஆர் ரஹ்மானின் பின்னணி இசையும் பாடல்களும் படத்திற்கு மிகப்பெரிய பலம். ஓம் பிரகாஷின் லைட்டிங்கும் காட்சிகளுக்கு காட்சி அவர் அமைத்திருக்கும் கலர் டோனும் படத்திற்கு அழகு. சிறப்பான ஒளிப்பதிவு. பீட்டர் ஹெய்னின் சண்டை காட்சிகள் அருமை. வழக்கமான கதைதான் என்றாலும் அதை படமாக்கிய விதம் சிறப்பாக இருக்கின்றது. திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம். தனது 50வது படத்தை முழுக்க ஆக்ஷன் படமாக எடுக்க நினைத்த இயக்குனர் நடிகர் தனுஷ் தைரியத்துக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.